அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று ஆளுநரை அவர்களை சந்தித்து ஊழல் புகார்களை கொடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் 4 வருடம் அவர்கள் செய்த ஊழல்களை பட்டியலிட்டு எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள் திமுகவினர், திமுக அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு புகாரை ஒன்று அளித்திருக்கிறார். அது ₹1 2 இல்லை, 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். 4 வருடத்தில் திமுகவினர் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். ஊழல் புகார்களை வாசிக்கின்றேன். நகராட்சி நிர்வாகத்துறையில் 64,000 கோடி ரூபாய் ஊழல், ஊரக வளர்ச்சித்துறையில் 60,000 கோடி ரூபாய் ஊழல், கனிம வளத்துறையில் 60,000 கோடி ரூபாய் ஊழல், எரிசக்தி துறையில் 55,000 கோடி ரூபாய் ஊழல், காலால் வரி டாஸ்மார்க்கில் 50,000 கோடி ரூபாய் ஊழல், பத்திரப்பதிவு துறையில் 20,000 கோடி ரூபாய் ஊழல், நெடுஞ்சாலைத்துறையில் 20,000 கோடி ரூபாய் ஊழல், நீர் ஆதாரத்துறை 17,000 கோடி ரூபாய் ஊழல், சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி ரூபாய் ஊழல், தொழில்துறை 8,000 கோடி ரூபாய் ஊழல், பள்ளிக்கல்வித்துறை 5,000 கோடி ரூபாய் ஊழல், மக்கள் நல்வாழ்வுத்துறை 5,000 கோடி ரூபாய் ஊழல், வேளாண்மைத்துறை 5,000 கோடி ரூபாய் ஊழல், சமூக நலத்துறை 4,000 கோடி ரூபாய் ஊழல், உயர்கல்வித்துறை 1,500 கோடி ரூபாய் ஊழல், அறநிலைத்துறையில் 1,000 கோடி ரூபாய் ஊழல், ஆதி திராவிடர் நலன் துறையில் 1,000 கோடி ரூபாய் ஊழல், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் 750 கோடி ரூபாய் ஊழல், விளையாட்டுத்துறையில் 500 கோடி ரூபாய் ஊழல், சிறைத்துறையில் 500 கோடி ரூபாய் ஊழல், சுற்றுலாத்துறையில் 250 கோடி ரூபாய் ஊழல், பால்வளத்துறையில் 250 கோடி ரூபாய் ஊழல். கரப்ஷன் கிங் ஸ்டாலின் அப்படின்னா ஊழல் கிங் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருடம் திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். தமிழக மக்களே, 2026இல் உங்களுடைய ஓட்டை திமுகவிற்கு போட்டு நாட்டை குட்டிச்சோறாக்கி விடாதீர்கள். தயவு செய்து 2026இல் திமுகவிற்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம். நமது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 20 வருடமாக திமுக எம்எல்ஏ அமைச்சராகவும் பெரியகருப்பன் அவர்கள் இருக்கின்றார். திருப்பத்தூர் தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் அடையவில்லை. 2 முறை எம்எல்ஏவாகவும் 2 முறை அமைச்சராகவும் இந்த தொகுதி இருக்கிறது. 2026இல் திருப்பத்தூரில் அதிமுகவுடைய வேட்பாளர் தயாராகிவிட்டார். தமிழக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் விரைவில் வருவார். தமிழக மக்களுக்கு நல்லதை செய்வார். நன்றி, வணக்கம்.